வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பத்திங்க. ஸோ அது டென்யூர் என்ன? அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? நம்ம டெபாசிட் பண்ற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்? அண்ட் மினிமம், மேக்ஸிமம் லிமிட் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து கொஞ்சம் மாறுபடும். அதாவது ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நமக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்கும். 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் இருக்கிற டென்யூர். பட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாமே லிமிடெட் பீரியட்க்கு தான் நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த டைம்ல டெபாசிட் பண்றப்ப நமக்கு அதிகமான வட்டி கிடைக்கும். ஸோ ஸ்பெஷல் எஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் தான் இருக்கும். ஸோ நமக்கு அந்த குறுகிய காலத்திலேயே அதிக வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கும். அண்ட் இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இது இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது மற்ற பேங்க்ஸோட ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிக்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கால்குலேஷன், நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போகிற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் இருக்க ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டார் பேங்க். அண்ட் இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம போய் டெபாசிட் பண்ணுறப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுதான் நமக்கு பொருந்தும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஜனவரி 2024 இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஃப்டியும் வந்து ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் புதுசாக ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்க, ஸ்பெஷல் எஃப்டினா அதுக்கான கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். மினிமம் டெபாசிட் அமௌண்ட், அதாவது இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டி நீங்கள் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறப்ப மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees. ஸோ மினிமம் 10,000 ரூபாய் நீங்கள் கட்டணும். அண்ட் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு கீழே வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு பொருந்தும். பட் மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட்ல இல்லை, நம்ம எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். 2 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப அது வந்து பல்க் டெபாசிட் ஆகிடும். ஸோ 2 கோடி ரூபாய்க்கு கீழே நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நமக்கு பொருந்தும். இப்போ ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லிமிட்டட் பீரியட்க்கு தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கிற 2 ஸ்பெஷல் எஃப்டி பிஎன்பியில், அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 300 நாளுக்கான ஸ்பெஷல் எஃப்டி, இன்னொன்று 400 நாளுக்கான ஸ்பெஷல் எஃப்டி. ஆக்சுவலி ஜான்வரி 1 வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 300 டேஸ்க்கான ஸ்பெஷல் எஃப்டி இல்லை. அப்போ வந்து 400 நாளுக்கும் 444 நாள் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் எஃப்டியும் இருந்துச்சு. பட் இப்போ 8ஆம் தேதி ரிவைஸ் பண்ணும்போது அந்த 4 டேஸ் வந்து ஸ்பெஷல் எஃப்டி வந்து கிடையாது, அது தூக்கிட்டாங்க. இப்போ வந்து இந்த 2 ஸ்பெஷல் எஃப்டி தான் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 400 நாளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் ஆகிருக்கு. அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 300 நாளுக்கான ஸ்பெஷல் எஃப்டி பற்றி. அண்டு நீங்கள் சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு விட சீனியர் சிட்டிசனை விட இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கும். அண்டு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். ஸோ நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள் இன்கம் தான். அண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஏப்ரல்லேருந்து மார்ச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ, நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நம்ம எஃப்டி வந்து ஓப்பன் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஓவராலாக உங்களுக்கு எஃப்டியில் இல்லை ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா ஆர்டியில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே சேர்த்து ஓவராலாக ஒரு ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ வருதோ அதில் 10% வந்து இன்ட்ரெஸ்ட் பிடிப்பாங்க. அண்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பிடிக்க வேணாம் அப்படின்ற க்ரைட்டீரியாவில் வரீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கினீங்கன்னா கட்டாயம் டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னாலும் டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறப்ப அதுக்கான ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அந்த ஃபார்ம்ஸ் வந்து 15G 15H அப்படின்னு இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்க அப்படின்னாலே அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.
அடுத்தது லோன் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க டெபாசிட் பண்ற பணத்த பொறுத்து உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர். இன்கேஸ் நீங்க எஃப்டி ஓப்பன் பண்ணிட்டீங்க. நடுவுல வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி அந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் அதுக்கு பெனால்டி சார்ஜஸ் இருக்கு. ஸோ நம்ம டெபாசிட் பண்ற பணத்துக்கு ஏத்த மாதிரி 0.5% 1% அப்படின்னு பெனால்டி சார்ஜஸ் பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்ட நமக்கு குடுப்பாங்க. அண்டு பேமெண்ட் நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த பே அவுட் ஆப்ஷனும் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி இல்ல மெச்சூரிட்டி அப்ப மொத்தமா வாங்கிக்கிறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நமக்கு அவைலபிளா இருக்கு. நமக்கு எது வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் பெர் ஆனம் 1 வருஷத்துக்கான வட்டி. அத நம்ம வந்து 300 டேஸ்னா அதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டி 300 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.10% குடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா 7.60% இன்ட்ரெஸ்ட். அதாவது ஜெனரல் பப்ளிக்க விட 0.5% உங்களுக்கு அதிகம். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.90% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சிட்டிசனை விட 0.8% அதிகம். அண்ட் சீனியர் சிட்டிசனை விட 0.3% வந்து அதிகமாக கிடைக்கும் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். அதாவது நம்ம கால்குலேஷன் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்குறோம் அப்படிங்கிறப்ப. அதாவது அந்த 300 நாள் டென்யூர் இல்லையா ஸ்பெஷல் எஃப்டி. அந்த 300 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டெபாசிட் பண்ண பணம் வாங்குவோம். அப்போவே வட்டியும் சேர்த்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணம் ஜெனரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ கிடைக்கும், சீனியர் சிட்டிசன் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ இந்த 300 நாள் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க 10,000 அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி மட்டும் அந்த 300 டேஸ்க்கு ₹596 கிடைக்கும். சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா ₹638. இதே சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா ₹664 வட்டி கிடைக்கும். ₹25,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜெனரல் சிட்டிசனுக்கு ₹1,489 வட்டி கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு ₹1,596 கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ₹1,660 வட்டியாக கிடைக்கும். ₹50,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 300 நாளுக்கான வட்டி மட்டும் ₹2,978. சீனியர் சிட்டிசனுக்கு ₹3,192 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ₹3,321 வட்டியாக கிடைக்கும். ₹1,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு ₹5,955 வட்டி கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு ₹6,383 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ₹6,641 கிடைக்கும். ₹2,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு ₹11,910 வட்டி கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு ₹12,767 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ₹13,282 வட்டியாக கிடைக்கும். ₹4,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 300 நாளுக்கான வட்டி மட்டும் ₹23,820 கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ₹25,534 வட்டி கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹26,564 வட்டியாக கிடைக்கும். ₹8,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு ₹47,640 வட்டி கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா அதே ₹8,00,000 உங்களுக்கு ₹51,068 வட்டி கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ₹53,129 வட்டியாக கிடைக்கும். ₹10,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 300 நாளுக்கான வட்டி மட்டும் ₹59,550 கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே 300 நாளில் ₹63,834 வட்டியாக கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதே 300 நாளைக்கு நீங்கள் ₹10,00,000 டெபாசிட் பண்ணுறப்ப உங்களுக்கான வட்டி மட்டும் ₹66,414 கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ டெபாசிட் பண்ணால் அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.